சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் திமுக பொருளாளரும் எம்பியுமான TR பாலு ஆஜராகியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, என்ன வழக்கிற்காக அவர் ஆஜராகியிருக்கிறார்? அபிநயா, 2023 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான TR பாலு உள்ளிட்ட திமுகவினருடைய சொத்து பட்டியலை பாஜகவினுடைய அப்போதைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அடுத்து TR பாலு தரப்புல 100 கோடி இழப்பீடு கேட்டு அண்ணாமலைக்கு எதிராக சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல அவதூறு வழக்கு என்பது 2023 ஆண்டு தொடரப்பட்டது. TR பாலு தரப்புல வழக்கறிஞர் ரிச்சர்ட்சன் வில்சன் தாக்கல் செய்திருந்த மனுல தனக்கு எதிராக அண்ணாமலை எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருப்பதாகவும், அதே போன்று அண்ணாமலைக்கு உண்மைக்கு புறம்பான பல்வேறு நற்பெயர் விளைவிக்கும் வகையில செயல்பட்டு அவருக்கு அண்ணாமலை மீது அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை கடந்த 2 ஆண்டுகளாகவே சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது கடந்த மாதத்தை பொறுத்தவரை ஜூலை 17ஆம் தேதி வழக்கு விசாரணைக்காக வந்த நிலையில் அண்ணாமலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஆஜராகியிருந்தார். அவருடைய தரப்பில் அனைத்து வாதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் TR பாலும் நேரில் ஆஜராகவில்லை என அப்போதைக்கு சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த வழக்கு என்பது விசாரணைக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டை பெரிய குற்றவியல் நீதிமன்றத்துக்கு TR பாலு தற்போது வருகிறது ஆஜராகி இருக்கின்றார். அதே போன்று அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆதாரங்களையும் தற்போது இன்றைய தினம் நீதிபதி முன்பு வெளியிடப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொடராக தனக்கு அவதூறு விளைவிக்கும் வகையில இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டு இருப்பதாக TR பாலு தரப்புல இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.